ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் இமேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இமேஜஸ் எப்படி HTML ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இமேஜஸ்க்கு நம்ம CSS யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டைலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு div tag ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த div tagக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு இமேஜ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு சோர்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். /image எந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிருக்கோ அந்த இமேஜ் ஃபோல்டர் பாத்தோட கொடுக்கணும். ஸோ என்னோடது சிஎஸ்எஸ்குள்ளே இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே bread.jpgங்கிற இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்க, எனக்கு வித் வந்து பெருசாக இருக்குது. எனக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஹைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த வெப் பேஜோட அந்த வித் அண்ட் ஹைட் அந்த இமேஜோட சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த இமேஜை செலக்டராக எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் இதுக்கு வந்து நான் வித் செட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு வித் ஒரு 100% வித் எனக்கு வித் வந்து அப்படியே செட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஹைட் மட்டும் ஆட்டோமேட்டிக் ஹைட்டு. ஸோ வித்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் அந்த div tagஓட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், வித் அண்ட் ஹைட்டை. ஸோ எனக்கு இந்த இமேஜோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா இந்த இமேஜ் வந்துட்டு இந்த div tagக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் அந்த div tagஐ செலக்டராக எடுத்துக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இப்போ நான் இதுக்கு வந்து வித் செட் பண்ணுறேன். வித் வந்து ஒரு 300 பிக்சல் வித் செட் பண்ணுறேன். ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ 2 பிக்சல் சாலிட் பிளாக் கலரில் ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பார்டர் ஒன்று செட் ஆகிருக்கு. வித் வந்து ஒரு 300 பிக்சல் வித்தில் எனக்கு அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடுச்சு. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு எனக்கு அந்த இமேஜ் வந்து அந்த வித்துக்குள்ளேயே வந்து எனக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த இமேஜ் வந்துட்டு ஒரு div tagக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு அந்த div tagஐ நம்ம அந்த div tagஓட வித்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜோட வித்து வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆனால் அந்த இமேஜ் வந்து 100%லேயே இருக்கும். ஸோ நம்ம எதில் யூஸ் பண்ணுறோமோ அதோட வித்தை கம்மி பண்ணிட்டோம்னா அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து அடி வாங்காது. ஓகேவா? இப்போ நான் இதுலேயே வந்துட்டு ஒரு 500 பிக்சல் கொடுத்துருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜ் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்கள், அந்த இமேஜ் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஹைட்டும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இமேஜஸ் கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இது div tagக்குள்ளே அந்த இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் கீழே எனக்கு பேராகிராஃப் வேணும். ஸோ அந்த இமேஜ் செலக்டர் கீழே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு lorem 5ன்னு சொல்லி ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த div tagக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு அந்த இமேஜ் அந்த டெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. அந்த இமேஜ் கீழே வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சென்டர் பண்ணணும், அலைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் செலக்டராக இந்த பேராகிராஃப் இது இருக்குல்ல, இதை நம்ம செலக்டராக எடுத்துக்கிட்டு இதுக்கு டெக்ஸ்ட் அலைன் அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு சொல்லி நம்ம நிறையா பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் அந்த வித்தை வந்து ஒரு 200 பிக்சல் வித் செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு எனக்கு அது கீழே வந்து கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஷேடோவும் செட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஷேடோஸில் பார்த்தோம்ல பாக்ஸ் ஷேடோ. ஸோ அதே மாதிரி இந்த div tagக்கு நம்ம ஒரு பாக்ஸ் ஷேடோ செட் பண்ணலாம். பாக்ஸ் யூஸ் பண்ணி -ஷேடோ. ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 3 பிக்சல், அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக 3 பிக்சல், வெர்டிக்கலாக 3 பிக்சல், அதுக்கப்புறம் எனக்கு அதோட பிளர்னஸ் வந்துட்டு 3 பிக்சல், அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது நான் 2 பிக்சல் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். என்ன கலரில் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த இமேஜை சுற்றி பாருங்கள், எனக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ அந்த இமேஜோட பிளர்னஸை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இமேஜோட பிளர்னஸ் ஒரு 6 கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், பேக்ரவுண்டில் பாருங்கள், அந்த பிளர்னஸ் அந்த இமேஜோட திக்னஸ் வந்து கம்மியாயிருச்சு. இப்போ நான் 10 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்டில் பாருங்கள், அந்த இமேஜோட ஸ்ப்ரெட்னஸ் வந்துட்டு 1 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜை சுற்றி வந்துட்டு எனக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக அந்த ஒரு வெப்சைட்டுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே இருக்கும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ். இந்த பாக்ஸோட கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரவுண்ட் அவுட் கார்னர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த பாக்ஸ் ஷேடோ ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, பார்டர் ரேடியஸ் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த நான் div tagக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த div tagக்கு இந்த பார்டர் லைன் மட்டும் எனக்கு 10 பிக்சலுக்கு கர்வ் ஆயிருக்கு. இப்போ நான் இமேஜஸ்க்கும் இதே 10 பிக்சல் ஆட் பண்ணுறேன். ஓகே, இமேஜோட பார்டரும் வந்துட்டு எனக்கு கர்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 10 பிக்சல் ஆட் பண்ணி சேவ் பண்ணுறேன்.
இப்ப பாருங்க. எனக்கு இந்த இமேஜோட கர்வ் ஆயிருக்கு. 10 பிக்சல், 10 பிக்சல் 4 சைடுமே வந்துட்டு அந்த இமேஜோட கார்னரும் வந்துட்டு எனக்கு கர்வ் ஆன மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி அந்த இமேஜோட கார்னர கர்வ் பண்ணா ஒரு மாரி நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். லைட்டா கர்வ் பண்ணீங்கன்னா, இல்ல உங்களுக்கு நல்லாவே கர்வ் ஆகணும் அப்டின்னா, நீங்க 50% குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரவுண்டட் இமேஜ் மாதிரி ஷோ ஆகும். இப்ப இதுல 50% குடுக்குறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். பாருங்க. ரவுண்ட் ஓவல் இமேஜ் மாதிரி எனக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பார்டர் ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நம்ம கார்னர்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் குடுத்தது இமேஜோட பார்டர்ஸ். இந்த இடத்துல நான் குடுத்தது வந்துட்டு அந்த பார்டரோட பார்டர் ரேடியஸ். ஓகே. இங்க குடுத்துருக்கோம்ல அந்த பிளாக் கலர் லைன். இதோட பார்டர் ரேடியஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல பார்டர் ரேடியஸ் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேராகிராஃப் வந்துட்டு இந்த இமேஜ்க்குள்ள செட் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட்ல வந்துட்டு எனக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். அதுக்கு மேல வந்து எனக்கு பேராகிராஃப்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜோட லிங்க் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இமேஜ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இந்த இமேஜ் நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல div tag இருக்குல்ல, இந்த div tagல பேக்ரவுண்ட் இமேஜ்னு செட் பண்றேன். ஓகே. பேக்ரவுண்ட் இமேஜ்க்குள்ள URLன்னு போட்டு இதுக்குள்ள நம்ம காப்பி பண்ண பார்த்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ பாருங்க அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட்ல ஆட் ஆயிருச்சு. அந்த பேக்ரவுண்ட்குள்ள அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு அந்த இமேஜோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இமேஜோட ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் ஹைட் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்க எனக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த இமேஜ் செட் ஆயிருக்கு. அதுக்கு மேலே வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு இமேஜோட பேக்ரவுண்டாக செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு CSSல இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் URL பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு வித் வந்து 500 பிக்சல் கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த வித் பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை ஆகியிருக்கு. எனக்கு டெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த இமேஜோட சைஸை வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜோட சைஸ் வந்துட்டு எனக்கு இந்த பார்டருக்குள்ளேயே தான் இருக்கணும். அந்த இமேஜோட வித் 100% இருக்கணும். ஆனால் அந்த பார்டருக்குள்ளே நான் அந்த இமேஜ் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் வந்துட்டு பார்டர் பேக்ரவுண்ட் சைஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு அதோட வித் வந்து 100% தான் இருக்கும். 100 பிக்சல். நான் இதோட வித் வந்து 500 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இதோட வித் வந்து பாருங்க 100 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹைட் வந்து இங்கே 200 பிக்சல் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு 100 பிக்சல் மட்டும் கொடுக்குறேன். ஓகே. நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு அந்த வித் அண்ட் ஹைட் செட் ஆயிருக்கு. 100 பிக்சல் வித் 100 பிக்சல் ஹைட்ல வந்துட்டு எனக்கு வித் அண்ட் ஹைட் செட் ஆகி எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் செட் ஆயிருக்கு. ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு ரிப்பீட்டேட்டிவாக செட் ஆயிருக்கு. ஒன்று அந்த சைஸுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எனக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அந்த இமேஜ் ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பேக்ரவுண்ட் ரிப்பீட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நோ ரிப்பீட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. பாருங்க எனக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் செட் ஆயிருக்கு. நான் செட் பண்ண சைஸில் அந்த இமேஜ் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இமேஜோட இந்த இடத்துல வந்துட்டு லெஃப்ட் டாப்ல வந்து இந்த இமேஜ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜோட பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு எனக்கு ரைட் சைடில் பாட்டமில் பிளேஸ் பண்ணுன்னு சொல்லலாம். ரைட் சைடில் பாட்டமில் பிளேஸ் பண்ணு. இப்போ நான் சேவ் பண்ணி பாருங்கள். ரைட் சைடில் எனக்கு பாட்டமில் அந்த இமேஜ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. சப்போஸ் எனக்கு டாப்பில் பிளேஸ் பண்ணுன்னா ரைட் டாப் கொடுத்துட்டா ரைட் சைடில் டாப்பில் பிளேஸ் ஆயிரும். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் பாட்டம் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் பாட்டமில் பிளேஸ் ஆகும். ஸோ அந்த இமேஜோட பொசிஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பேக்ரவுண்ட் பொசிஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜோட பொசிஷன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு div tagல ஒரு இமேஜ் அண்ட் பேராகிராஃப் போட்டு அந்த வித் அண்ட் ஹைட்டாக இமேஜுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் div tagக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்டில் உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த div tagக்குள்ளே நீங்கள் நிறையா பேராகிராஃப் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்க்குள்ளே உங்களுக்கு கண்டென்ட் செட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸு அதுக்கப்புறம் அது பொசிஷனு அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகணுமா ஆக வேணாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பேக்ரவுண்ட் சைஸ் ரிப்பீட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இதில் நீங்கள் ஷேடோஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? These are all the image properties in CSS. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அனிமேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.